அந்த நேத்து சொன்னீங்களா அது சொல்லுங்க. நேத்து சொன்னாரு சித்தா இல்ல சித்தாவோட பாதிப்பு எப்படி எவ்வளோன்னா சொன்னார் வந்து கதை சொன்னார் ஃபுல்லா சொன்னாரு எல்லாம் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னா ஓகே. ஆனா எனக்கு ஒரு வார்த்தை புரியாம எனக்கு நம்ம நரேஷன் பத்தி சொன்னீங்க. நரேஷனா ஃபர்ஸ்ட் அது பற்றி பேசணுமா சார்? ஒன்றும் இல்லை சார், இது கேட்டு நான் நெட்டி இருக்கிறது. ஓகே, அவரு நான் நம்புறேன் அருண்குமார் சாரோட நம்பரை நான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை விളിக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அந்த டைம்ல ஷிபு சார் HR ஃபிலிம்ஸில் வந்து உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணுமா, விக்ரம் சார் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விக்ரம் சார் படம் ஓகே, யார் டைரக்டர் வந்து அருண் சார். அருண் சாரை சார் நான் விളിக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, கதை கேட்கணுமா, ஓகே வர சொல்லு. அனுங்க நான் கதை வர என்னவோ அவர் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஓகே சொல்லிட்டாரா, நல்லா இருக்கு சார் எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா ஓகே 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 சார் ஓகே சார் எனக்கு இந்த கேரக்டர் நான் ஓகேவா ஓகே சார் சார் வில் டு இட் சார். எல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு வார்த்தை புரியல. அப்ப அதுக்கப்புறம் அல்ல சார், அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி அங்க போய் கதை என்னென்னு கேரக்டர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுக்கான்னு சொல்லி ஓகே ஃபர்ஸ்ட் டே வந்து அது சார் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். தமிழ் தெரியலன்னு சொல்லி கலக்குறாரு, தமிழே தெரியல. அப்போ அங்க வரும்போது சார் ஃபர்ஸ்ட் டே சார் எனக்கு ஒரு டைலாக் இருக்கா சார்? டைலாக் கொஞ்சம் சின்ன டைலாக் சார், நோ ப்ராப்ளம் சார் பண்ணிடலாம். ஓகே, அப்போ சின்ன டைலாக் கொடுத்து அது ஓகே. செகண்ட் டே வந்து மார்னிங்கில் அல்ல ஈவினிங்கில் வந்து சார் ரெடியா சார்? ரெடி சார். டைலாக் இருக்கா வாங்க தரேன். அப்போ விழிச்சிட்டு போய் ஓகே ஒரு குத்து டைலாக், இத்தனை டைலாக் எப்படி இது வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணி கட 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 கட. நான் இது கேட்டு இது பிலிம் ஃபுல்லாவே இருக்கு. இது உங்களை மட்டும்தான், எனக்கு டைலாக் கண்ணா என்ன சொல்றது எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே சார் இந்த மாதிரி ஓகே. அப்ப எனக்கு விக்ரம் சார் இவரு எல்லாரும் இருக்கு. செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே நானும் சாரும் அது எனக்கு டைலாக் இல்ல குன்னோட இல்ல சார் முடியல சார் இத்தனை மட்டும். அப்ப நான் தமிழ் ஓகே சூப்பர் செட். நெக்ஸ்ட் டே வந்து சார் குத்து டைலாக் இது வந்து கேட்டு அப்புறம் நான் சொன்னேன் சார் அது அப்பா இல்ல சார் இது இன்னைக்கே சார் நாளைக்கு எடுத்துடலாம் பரவாயில்ல சார், இது சிங்கிள் ஷாட் தான். சிங்கிள் ஷாட்டா? திடீர்னு 3 அட்டாக் வந்து போச்சு, எனக்கே தெரியும். சிங்கிள் ஷாட்டா சார்? இது எப்படி சார்? நான் பதிய வெளியில இறங்கி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஏரியா தெரியல, வழி தெரியல, ஃபுல் ஒரு காடுக்குள்ள ஷூட்டு. அப்ப நான் திருப்பி வந்து ஓகே சார் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டே அவர் வந்து இது சார் இது எப்படி எடுக்கிறது, குறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ற இடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நானும் விக்ரம் சாரும் அது எல்லாரும் ஆயிட்டு பர்ஃபார்ம் பண்றோம். அப்போ சாரு குறை ஹெல்ப் இது அவரெல்லாம் கம்ஃபர்ட் ஆக்கி இந்த எல்லாம் இப்படிதான் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அப்போ எனக்கு கொஞ்சம் கூட நம்மள ஒரு கம்ஃபர்ட் சோன்ல ஆக்கி அப்போ சாரு இடக்கி சொல்லும் இது சூப்பரா இருந்துச்சு. அப்போ நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் இதெல்லாம் கிடைச்சாச்சு. அப்போ சிங்கிள் பிட்டு தான் ரிஹர்சல் பண்ணி அதுல நிறைய இருக்கு. அப்போ சொல்லுங்க சார், கன் ஷாட் இருக்கு, ஃபயர் ஒர்க் இருக்கு, இந்த பாம் பிளாஸ்ட் இருக்கு, இது ஃபைட் இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒல்லிய ஈவெண்ட் தான் 60 மினிட்டுக்குள்ள. அப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிட் ஆயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரன் த்ரூ பார்த்ததுக்கு அப்புறம் அவர் டேக் எடுத்தாரு. எல்லாமே நான் சொல்லு சார், டேக் எடுத்து ஓகே சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்புறம் நான் பார்க்கும்போது சார் அழுந்துட்டே இருக்கு. என்ன சார் எல்லாம் ஒரு விக்ர சார் எல்லாரும் அவரை கிட்ட போய் என்ன சார் இல்ல சார் எனக்கு ஒரு டேக் கூட போடலாம், 1 மோர் போனோம் சார். காலை ஒரு 4 மணி ஆச்சு. இது எல்லாமே நைட் ஷூட்டா காலையில இன்னும் இல்ல நான் உடனே வெளுத்துடும். அப்ப அங்க நிற்கும்போது சாதாரண இது எப்படி இது சாதாரண ஒரு பிலிம்ல இந்த எல்லாம் ரீசெட் பண்ணதுக்கு ஒரு 2 hours 3 hours மினிமம் இருக்கும். வண்டி இதெல்லாம் ரீசெட் பண்ணணும். எனக்கே தெரியாது ஒரு ½ an hourக்குள்ள எல்லாம் ரீசெட் ஆயிடுச்சு. ஒரு 4:30 நம்மள ஷோட் எடுத்து அது எடுத்தே ஆகணும், வேற வழி இல்ல. ஷோட் எடுத்து அதுக்கப்புறம் வீண்டும் சார் அழுதுட்டே இருக்கு. என்ன சார் சந்தோஷமா அந்த மனுஷனை பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட்டிட்டு வந்து
3 அட்டாக் 4 அட்டாக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவரு சில சமயங்கள்ல ப்ரொடக்ஷன் வந்து சார் 3 வண்டி இன்னைக்கு கிடக்கல. ஓ அப்படியா? அப்ப நான் சார் இன்னும் டைலாக் சமைச்சேன் என்னன்னா அப்படியே நம்மளை கூலாக்கிடும். அது அவருக்கு என்னது வேணுமோ அது ஒவ்வொரு பேருக்கிட்டு அவர் கண்டிப்பா எடுத்துடும். அதுக்காக இது நேச்சராவே இவரை கூட நின்னுட்டேன். இது கண்டிப்பா இதுல அன்சாரோட டைரக்டர் பிரில்லியன்ஸ் அது இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்கும்